ஸோ there's something called pre-pregnant before the pregnancy when we plan itself. அதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்டா. அதாவது ப்ரீ மெரைட்டலே இப்போ நிறைய பேர் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த இது இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, லிப்பிட்ஸ் இருக்கா, இல்லை தைராய்ட்ஸ் இருக்கா. அதாவது நிறைய வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பச்சை தண்ணி உள்ளே போனால் கூட வாந்தி எடுப்பாங்க. ஸோ ஐ பர்டிகுலர்லி சே தட் 3 வேளை சாப்பிட்றது டிவைடட் as 6 meal a day. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் ஃபுட் விஷயத்தில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. மூவிஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, புளிப்பு சாப்பிட்டேன் மாமா, புளிப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் போல, மாங்காய் வேணும் மாமான்னு கேட்பாங்க இல்லைங்களா. பட் இனிஷியல் ட்ரைமிஸ்டர்ஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து எடுங்க. ஆனால் எஸ்பெஷலி ரொம்ப காரமாக சாப்பிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவோம். நீங்கள் புளிப்பாக சாப்பிடணுன்னா இந்த மிட்டாய்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது, அப்புறம் புளிப்பு மிட்டாய் இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா தடுப்பூசி போட்டுற சொல்லுவோம். பை 10th வீக்கே வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுருவாங்க. அதில் வந்து 2 தடுப்பூசி, டிடின்னு ஒரு தடுப்பூசி இருக்குது, டிடாப்னு ஒரு தடுப்பூசி இருக்குது. இது 2த்துல 5 வாரம், 6 வாரம், 7 வாரம், இந்த 3 வாரமுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 பேபியா, 3 பேபியா, 1 பேபியா. RCHIDன்னு ஒன்று கவர்மெண்ட்டில் பிக்மி நம்பர்னு ஒன்று பண்ணுறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து அது பண்ணாமல் இருக்கிறதுனால அபராதம் வந்து 3 lakhs கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி வருது. NT அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி. அதாவது முதுகு தண்டு வந்து வீக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க குழந்தைக்கு. ஸோ அது எதுக்கு பார்க்குறாங்கன்னா 20 வீக்ஸ்க்குள்ள பிளட் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் டயபெட்டிஸோ இல்லை ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு வந்து தைராய்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோயிங் டு த 3rd trimester. இப்போ we are ready for the delivery. இந்த டைமில் தண்ணி அளவு எவ்வளோ இருக்குங்கிறத மெயின் பார்க்கணும். 10க்கு கீழே இருந்ததுன்னா இட்ஸ் வெரி 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 சிவியர். அண்ட் 20க்கு மேலே இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி சிவியர். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have Dr. Pavithra with us. She is a gynecologist and நமக்கு வந்துட்டு பிரெக்னன்சி பத்தி நிறைய விஷயங்களை இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எஸ் குட் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி ஃபைன், தேங்க்யூடா. ஆஸ் ஐ செட், லைக் ப்ரெக்னென்சிங்கிறது நம்ம எவ்வளோ பேர் பேசினாலும் சரி, எத்தனை பேர் சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அதில் டவுட்ஸ் வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரைமஸ்டராக இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம பார்க்குறோன்னா அவங்க கூட அவங்களோட ஜேர்னியை போட்டிருப்பாங்க. அது சிலவங்க மனசுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷனில் இருப்பாங்க. அது மிஸ்கன்செப்ஷன்ஸாக கூட இருக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து லெட்ஸ் டாக் த ரியாலிட்டி, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எவ்ரிதிங் இஸ் கோனா பி கிளியருங்கிறதுனால வில் ஸ்டார்ட் வித் த ட்ரைமஸ்டர். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ட்ரைமஸ்டர் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் அவங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், அண்ட் அவங்களுக்கான சில அட்வைசஸ். வில் ஸ்டார்ட் வித் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். நம்ம வந்து ப்ரெக்னென்சி பற்றி எவ்வளோ பேசினாலும் அது வந்து காலத்தால் அழியாதது ஒன்று. அது மட்டும்தான் வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக ஒரு என்டிட்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ வெரி ப்ரவுட் டு பி அ கைனகாலஜிஸ்ட். தேங்க்யூ. So, as you started the show, like you said only about pregnancy, ஆனால் pre-pregnant ஒன்று இருக்குது. So there's something called pre-pregnant before the pregnancy when we plan itself. அதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்டா. ஸோ இப்போ நாங்கள் என்கேஜ்மெண்ட் பில்லுன்னு சிலதுலாம் லைக் ஃபோலிக் ஆசிட் நார்மலாக எடுக்க ஆரம்பிங்க. ஒரு 3 months for example, nobody rushes to getting a baby nowadays. So அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரீ ப்ரெக்னென்ட் டைமில் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் வெரி ஹெல்த்தி. யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் த யுவர் குரோமோசோமல் வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இல்லாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் யுவர் ஆக்டிவிட்டீஸ், யுவர் எவ்ரிடே ஒர்க் எல்லாமே வந்து இட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் மாதிரி பண்ணணும். எவ்ரிடே ஒர்க் வந்து ஷுட் பி மானிட்டர்ட். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட இப்போது செக்கிங், அதாவது ப்ரீ மெரைட்டலே இப்போ நிறைய பேர் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த இது இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, லிப்பிட்ஸ் இருக்கா, இல்லை தைராய்ட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது லைக் SLE, தேர் சம்திங் கால் SLE வேர் மொத்த ஸ்கின் ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, எனக்கு திடீர்னு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது, எதனால அப்படின்னு பேசிக்காக ஏதாவது மெட்டபாலிக் டிஸார்டர் ஏதாவது இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் ப்ரீ ப்ரெக்னென்ட் ஆர்
ப்ரீ-கன்செப்ஷனல். ஓகே, ப்ரீ-ப்ரெக்னன்சி வந்து should be the one what we are supposed to talk more in this particular generation. ப்ரீ-ப்ரெக்னன்சி, ப்ரீ-மெரைட்டல் எடுக்கிற மாதிரியே ப்ரீ-ப்ரெக்னன்சி. ஸோ இப்போ coming to your question, first trimester என்னைக்குமே வந்து when you miss the cycle, that means 30 நாள். சில பேருக்கு வந்து delayed conception கூட தெரியும். ஸோ it will be obvious. அப்போ யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், but you will miss the periods. In case if you're pregnant, you will miss your periods. ஸோ periods வராது, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ரெக்னா கிட்டில் வந்து சம்டைம்ஸ் இட் மே பி நெகட்டிவ், சம்டைம்ஸ் இட் மே பி ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் செக் இட் வித் பீட்டா ஹெச்சிஜி. தட் இஸ் பீட்டா ஹெச்சிஜிங்கிறது ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன். எப்போவுமே பீட்டா ஹெச்சிஜி பார்க்கும்போது ஒரு தைராய்டையும் சேர்த்து பார்த்துருங்க, ஹீமோக்ளோபினையும் சேர்த்து பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பர்டிகுலர்லி என்னோட ப்ராக்டிஸ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இன்வேரியபிளி தைராய்டு இஸ் ஹை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வென் யூ மிஸ்ட் யோர் பீரியட்ஸ். அந்த மாதத்துலேருந்து it starts and it will end until 12 weeks. So 12 weeks வரைக்கும் you will just have nausea, vomiting. இதெல்லாம் ரொம்ப காமன். தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, எப்போவுமே எழுந்துக்கவே முடியாது, எந்நேரமும் வந்து டயர்டாகவே இருக்கும். அண்ட் யூ வில் ஹாவ் லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே நாங்கள் வந்து வியப்பாக பார்ப்போம், என்னது இந்த பிள்ளை சாப்பிடுதா அப்படின்னு. அண்ட் தேர் சம்திங் கால்ட் ஹைப்பரெமிசிஸ் கிராவிடாரம். அதாவது நிறைய வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க, பச்சை தண்ணி உள்ளே போனால் கூட வாந்தி எடுப்பாங்க. ஸோ ஐ பர்டிகுலர்லி சே தட் 3 வேளை சாப்பிட்றது டிவைடட் ஆஸ் 6 meal a day. ஸோ 6 வேளை நீங்கள் சாப்பிடுங்க. இன்டர்வல் மீல் மாதிரி யூ ஃபாலோ. சின்ன சின்ன டிட்பிட்ஸ் லைக் நீங்கள் ஒரு 4 இட்லிலாம் வச்சு சாப்பிடு, உனக்கு 2 உயிருக்கு சாப்பிடணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ப்ராபப்ளி இட் வாஸ் தேர் வெரி லாங் பேக். ஏன்னா வந்து அப்போ நியூட்ரிஷன் வாஸ் ஒன்லி ஃபுட், இவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ வந்து ஓவர் த கவுண்டர்ஸ் எல்லாமே கிடைக்கிது. And people know about it because thanks to ChatGPT, Google and every other internet and good channels like you who are promoting நல்லது for the womanhoodங்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ஃபுட் விஷயத்தில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ரொம்ப வந்து புளிப்பாக சாப்பிட வேண்டாம். ரொம்ப வந்து அப்போ வந்து என்ன மூவிஸ்லலாம் என்ன சொல்லுவாங்க, புளிப்பு சாப்பிட்டேன் மாமா, புளிப்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் போல, மாங்காய் வேணும் மாமான்னு கேட்பாங்க இல்லைங்களா. பட் இனிஷியல் ட்ரைமெஸ்டர்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து எடுங்க. ஆனால் ரொம்பவும் வந்து வயிறு காலியாக இருக்கும் இல்லையா, நீங்கள் சாப்பிடாத போது வயிறு காலியாக இருக்கும். புளிப்பாக லைக் எஸ்பெஷலி ரொம்ப காரமாக சாப்பிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவோம். நீங்கள் புளிப்பாக சாப்பிட்ணுன்னா இந்த மிட்டாய்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது, அண்ட் தேன் மிட்டாய் இருக்குது, அப்புறம் புளிப்பு மிட்டாய் இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம் தான் நாங்கள் சொல்லுவோம். அட்லீஸ்ட் தேட் கைண்ட் ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் உள்ளே போகும் அப்படின்ட்டு. மெயின் திங் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் போன உடனேயே ஒரு ஸ்கேன் வந்து ஒரு டாக்டர் பண்ணுவாங்க. அதாவது யூட்ரஸ்க்குள்ளே தான் இருக்கா குழந்தை, இல்லை யூட்ரஸ்க்கு வெளியில் இருக்கா. தேர்ஸ் ஸோ மெனி எக்டோபிக்ஸ் விச் ஆர் கம்மிங். எக்டோபிக்னா ஒரு இடத்துலேருந்து இல்லாமல் இன்னொரு இடத்துல இருக்குன்னு தான் எக்டோபிக்னு சொல்லுவோம். ஸோ எக்டோபிக் ப்ரெக்னென்சினா ரொம்ப பெயின் இருக்கும் அவங்களுக்கு, 2 டியூப்ஸ்லையும் வந்து அவங்களுக்கு தங்கிருச்சுன்னா. காட் ஃபர்பிட் யாருக்கும் வரக்கூடாது, பட் ஸ்டில் அப்படியே வந்தால் கூட we can manage it with medicine or we can manage it with normal ஒரு லாப்ரோஸ்கோபி மெத்தட். அது ரப்சர் ஆகாமல் வரைக்கும் இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. ரப்சர் ஆகிடுச்சு, ப்ளீடிங் வந்துருச்சுன்னா there is no other go, we have to forgo the tubes. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இவ்வளோ இருக்குது. அதுதான் வந்து இந்த அடிக்கல்னு சொல்லுவாங்க தெரியுமா, படிக்கல் அடிக்கல்னு, இந்த பேஸ். அதுதான் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த ஃபியூச்சர் அந்த 40 வீக்ஸும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி பிளிஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா தடுப்பூசி போட்டுற சொல்லுவோம். பை 10th வீக்கே வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுருவாங்க. கவர்மெண்ட்லேயும் சரி அப்போலோலையும் சரி ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து 9 to 10 வீக்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுடணும். ஃபஸ்ட்டு குழந்தையாக இருந்தால் 2 தடுப்பூசி, செகண்ட் குழந்தை வந்து 3 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா 1 தடுப்பூசி போதும். கவர்மெண்ட்டே வந்து 2 தடுப்பூசி தான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் தி பேபி நோ ஃபார் தி மதர். ஓகே, வயித்துக்குள்ள இருக்க பேபி இல்ல, சோ மதருக்கு தான் போடுவாங்க. ஓகே, யா. சோ தடுப்பூசி வந்து மதருக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து 2 தடுப்பூசி, டிடின்னு ஒரு தடுப்பூசி இருக்கு, டி டேப்னு ஒரு தடுப்பூசி இருக்கு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் தடுப்பூசி. குழந்தை வந்து ஹார்ட் பீட் வந்த உடனேயே நீங்கள் போட்டுடலாம். நான் டிலேடு கன்செப்ஷன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 5 வாரம் 6 வாரம் 7 வாரம் இந்த 3 வாரமுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 பேபியா 3 பேபியா 1 பேபியா இல்லை பேபியே வந்து டிலேடாக வருதாங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு இடம் அந்த டைமில். ஸோ உங்களுக்கு 6 to 8 வீக்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், பதிவு பண்ணிடணும். RCHIDன்னு ஒன்று கவர்மெண்ட்டில் பிக்மி நம்பர்னு ஒன்று பண்ணுறாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து அது பண்ணாமல் இருக்கிறதுனால அபராதம் வந்து 3 lakhs கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி வருது. ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெக்னென்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கவர்மெண்ட் டு கீப் த சென்சஸ். இப்போது மார்டாலிட்டி ரேட் வந்து நம்ம ஏன் பார்க்குறோன்னா, அந்த பர்டிகுலர் டெர்ஷரி சென்டர் வந்து இஸ் டெவலப்பிங் ஆர் அண்டர் டெவலப்ட் அப்படிங்கிறது பார்க்குறது தான். ஒரு இடத்த வந்து நல்ல ஒரு செழிப்பாக இருக்குன்னா அது குழந்தை எப்படி வருது, அதுக்கு நியூட்ரிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ பிக்மி நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போய் உடனே பதிவு பண்ணிவிடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் டு டூ இட் ஈதர் ஆன்லைன் ஆர் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் நீங்கள் அங்கேயே போய் உங்களோட ஆதார் கார்டும் ஸ்கேன் காப்பியும் காமிச்சு நீங்கள் பிக்மி நம்பரை பண்ணிவிடுங்கன்னு தான் சொல்லுவோம். தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எங்கே டெலிவரி பண்ணாலும் திஸ் வில் பி வெரி வெரி வேலிட். தாசில்தார் சைனோட குழந்தையோட பேர் இல்லைனா உங்களோட நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களோட பேரோட குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வரும். தட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நர்ச்சர் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 5 months இல்லை 6 monthsல அது கையில் உங்களுக்கு கிடைக்கும். பிக்மி நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தடுப்பூசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பை டூயிங் அ டேட்டிங் ஸ்கேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் திஸ் பிக்மி நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவிங் ஆன் டு த செகண்ட் ட்ரைமிஸ்டர், தட் இஸ் 12 weeks. 12 weeksலேருந்து 14th வீக்குக்குள்ளே NT அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி. அதாவது முதுகு தண்டு வந்து வீக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க குழந்தைக்கு. ஸோ அது எதுக்கு பார்க்குறாங்கன்னா, இந்த ட்ரைசோமி 21, டவுன் சிண்ட்ரோம் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும், இது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டே குழந்தைய ஏதாவது அபார்ட் பண்ணணும்னா இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நம்ம கலைக்கணும்னா கூட அதில் தெரிஞ்சிடும். இல்லை இந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதோடு சேர்ந்து இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க. அதில் 4 வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த தாய்க்கு அதோடு சேர்ந்து அந்த ப்ரீ எக்லாம்சியான்னு சேர்ந்து அது கூட பார்ப்பாங்க. ப்ரீ எக்லாம்சியானா ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஃபிட்ஸ், அப்படி இல்லைனா ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே இதில் பார்த்துருவாங்க. அந்த சின்ன ஒரு 5 ml பிளட்டே போகும் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டா செகண்ட் ட்ரைமிஸ்டர் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி சேஃப். அதாவது 12 to 14 weeks ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். 5ஆம் மாதம் ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், 5ஆம் மாதம் தான் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் 20 weeks தான் அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம். ஆனால் இட் இஸ் பின் ஷிஃப்டட் டு 11 to 12 weeks இட் செல்ஃப். ப்ரையராகவே சொல்லுது. அதுதான் 2வது ட்ரைமிஸ்டர். 2வது ட்ரைமிஸ்டர்லேயே 2 types ஆஃப் ஸ்கேன்ஸு. ஒன்று NT பார்த்தோம், அடுத்தது அனாமலி. அனாமலி என்னன்னா, இந்த மூக்கு, இந்த காது, இந்த கழுத்து, இந்த இருதயம், இந்த கிட்னிஸு, இந்த கை கால் எல்லாமே நார்மலாக இருக்காங்கிறத பார்க்குறது. எஸ்பெஷலி ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்டில் வந்து சில குழந்தைங்களுக்கு ஸ்பைனா பைஃபிடா, அதாவது பிறப்புலேருந்தே வந்து அவங்களுக்கு அது ஸ்பைன் சரியாக இல்லை. சம் ஸ்கைஃபோஸ்கோலியோசிஸ், சில பேர் பெண்ட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, சில பேர் வந்து ஸ்பைனே ஒரு மாதிரி வளைஞ்சு பொசிஷன் வந்து ப்ராப்பராக. எக்ஸாக்ட்லி. அதெல்லாமே வந்து 11th வீக் அதாவது 12th வீக்கில் அந்த NT ஸ்கேன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். அதில் மிஸ் பண்ணால் கூட we can விட்டதை பிடிக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது விட்டதை வந்து 20 weeksல வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் அ கர்ப்பிணி பெண்கள் டு நோ. அண்ட் நீங்கள் நார்மலாக பிளான் பண்ணாவே இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க, ப்ரைவேட்லேயும் பண்ணுறாங்க. ஒரு கைனக் வந்து கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வந்து தே வில் ஸ்க்ரீன். ஆல்சோ பிளட் டெஸ்ட். இந்த 20 weeksக்குள்ளே பிளட் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி தைராய்டு, ஹீமோக்ளோபின், பீட்டா HCG பார்க்க போய்ங்க, சுகர்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் டயபெட்டிஸோ இல்லை ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு வந்து தைராய்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரெக்னன்சி வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் கொடுக்கும் இல்லைங்களா, எல்லா லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இதில் தெரிஞ்சிடும் 20 weeksல. அதே மாதிரி அந்த கர்ப்பிணி பெண் அந்த கர்ப்பத்தினால ஹார்ட்டில் ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கோ எடுக்கணும் அவங்களுக்கு, மதருக்கு. அதே மாதிரி குழந்தைக்கும் எக்கோ எடுக்கணும். அது 22 weeks கொஞ்சம் மாறும், 22 to 24, அது 3rd trimester கிட்ட போகும்போது அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த ப்ரெக்னன்சினால் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர ஆரம்பிக்குது. சில வால்வ் ப்ரொலாப்ஸோ இல்லைனா ஹார்ட்டில் வந்து ஏதாவது பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கு சரியாக இல்லாத மாதிரி, வி கான்ட் லீவ் ஹர் ஃபார் நார்மல், அந்த மாதிரி கேசஸ்லாம் எலெக்டிவாக தான் நம்ம வந்து சிசேரியன் பண்ணணும்.
அதுக்கு வேணுங்கிற மாதிரி இப்போ ஹார்ட் திடீர்னு நார்மலாக துடிக்கிற ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது, அப்படி ஏதாவது என்டிட்டி இருந்துச்சுன்னா கூட தட் கேன் பி டேக்கன் கேர் ஆஃப். ஸோ எக்கோகார்டியோகிராம் ஃபார் த மதர் அண்ட் த பேபி எடுக்கும்போது 24 வீக்ஸில் 6ஆம் மாதத்தில் எடுக்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங்க் வந்து 28 to 32 வீக்ஸ் அந்த டைமில் குழந்தையோட வெயிட்டு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெயிட்டு பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஆல் திஸ் வெயிட் இஸ் ஃபார் த ஃப்யூச்சர் வெயிட். குழந்தையோட 28 to 32 வீக்ஸ், அதாவது 7ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் குழந்தை வெயிட் வந்து மோர் தென் 1 kg, 1000 கிராம்ஸு, 1500க்குள்ளே 1000 to 1500 கிராம்ஸ்க்குள்ளே குழந்தை க்ரோத் இருக்கணும். சம்திங் கால் IUGR, இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா, டயபெட்டிஸ் வந்துருச்சோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சோ இல்லை பிளாசண்டா இன்சஃபிஷியன்சி. பிளாசண்டான்றது ஒரு ஆர்கன். இப்போ எல்லாருமே வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, பிளாசண்டா தான் மெயின், அப்பா கொடுக்கறது தான் பிளாசண்டா அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மை தான். ஸோ அந்த பிளாசண்டல் இன்சஃபிஷியன்சி இருந்தது, கால்சிஃபிகேஷன் இருந்தது, அதாவது ரிவர்சல் ஆஃப் த ஃப்ளோ இருந்தது, அதாவது ரத்த குழாயில் அழுத்தம் இருந்தது, கிங்கிங்னு சொல்லுவாங்க, யூட்ரைன் டாப்லர்னு அந்த டைம்லலாம் நாங்கள் பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 2 சைடும் யூட்ரஸ்க்கு 2 சைடும் 2 பெரிய பிளட் சப்ளை, ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ்னு சொல்லுவோம். நல்லா அது வேறு, இப்போ நம்ம ஸ்பைரல் நோட் புக் பைண்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி சுற்றி இருக்கும், இப்படி காயில் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது பேர் ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ்னு, அழகாக இருக்கும் வேவ் ஃபார்மேட்டில். ஸோ அதில் ஏதாவது ஒரு கிங்கிங் இருக்கா, ஏன்னா சுற்றுறதுல வந்து உங்களுக்கு கிங்கிங் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஒழுங்காக இருக்கா, அந்த ஃப்ளோ பேக் ஃப்ளோ போகுதா, அதாவது ஒன் வே டைரக்ஷனில் தான் போகணும், இட் ஷுடன்ட் கம் ரிவர்ஸ் ஆகுதா, கரெக்ட், அந்த ரிவர்ஸ் ஆகுதா, அதில் இருக்கிற ஏதாவது டென்ஷன் கிரியேட் ஆகுதா, குழந்தைக்கு கரெக்டாக பிளட் சப்ளை போகுதா, இது எல்லாமே வந்து இந்த 24 வீக்ஸில் பார்ப்போம். அதே மாதிரி எக்கோ ஃபார் த பேபி பார்ப்போம் 24 வீக்ஸில். அதுக்கப்புறம் கோயிங் டு த 3rd trimester, இப்போ வி ஆர் ரெடி ஃபார் த டெலிவரி. இந்த டைமில் தண்ணி அளவு எவ்வளோ இருக்குங்கிறத மெயின் பார்க்கணும். ஸோ பை 8 அப்படி நான் சொன்னேன் இல்லையா, 32 வீக்ஸ் to 36 வீக்ஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 2.3 kgs குழந்தை வரணும். ஒரு ஸ்கேன்லேயும் வெயிட் செக் பண்ணுறது ரொம்ப காமன் தான். ஸோ 32 வீக்ஸ்லேருந்து நம்ம வந்து வெயிட்டும் தண்ணியும் பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ தண்ணி அளவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. 10க்கு கீழே இருந்ததுன்னா இட்ஸ் வெரி 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 சிவியர், அண்டு 20க்கு மேலே இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி சிவியர். நிறைய தண்ணி இருக்கிறது. ஆமாப்பா. ஸோ நிறைய தண்ணியும் ரொம்ப இருக்கக்கூடாது, கம்மி தண்ணியும் இருக்கக்கூடாது. ஸோ 10லேருந்து 20க்குள்ளே எது வேணாலும் யூ கேன் கீப். ஒரு 18, 13, 17, தட்ஸ் ஆல் நார்மல். தென் கம்ஸ் த பிக் டே, தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. நம்ம வந்து இந்த டேட்டிங் ஸ்கேனுங்கிறது அதுலேயே நம்ம எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி தெரிஞ்சிடும். 6th வீக் 7th வீக் எடுக்கிற ஸ்கேன்லேயே நம்ம இந்த டேட் தான் குழந்தை வரும். சம்டைம்ஸ் நான் டிலேட் கன்செப்ஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதையுமே வந்து ஒரு 7 days இல்லைனா 10 days கழிச்சு தான் வந்து கரெக்டான டெலிவரி டேட் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வி ஆர் ரெடி ஃபார் த டெலிவரி. அப்போது தண்ணி அளவும் குழந்தையோட மற்ற மசில் க்ரோத் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பாப்பா சுகாதாரமாக இருக்காங்க, ரெடி டு கம், நாட் ரெடி டு கம், அந்த மாதிரிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம். மெயின் திங் இந்த 8th மந்த்லேருந்து 9th மந்த் எல்லாமே மெயின் தான். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக மெயின் திங் சொல்கிறீங்கன்னா எல்லாமே மெயின் தான். 8th to 9th மந்த் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டுக்கு பர்வெஜனல் எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு 2 ஃபிங்கரில் நாங்கள் வெஜன உள்ள கையை விட்டு வி வில் செக். அதாவது ஒரு பலூன்டா, அந்த பலூன் உள்ள ஒரு குழந்தடா, பலூனுக்கு கீழே ஒரு முக்கு மாதிரி இருக்கும்ல, இப்படி டைப் பண்ணுவோம்ல, அதுதான் சர்விக்ஸ், ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். அது ஓப்பன் ஆகி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இட் வில் ப்ளூம். அது எல்லாருக்குமே தெரியும். 10 சென்டிமீட்டர் ஒரு தேங்காய் மட்டை இருக்குல்ல, அதுதான் ஒரு நம்மளோட மண்டை, குழந்தையோட மண்டை. ஸோ அது வர அளவுக்கு இட் ஷுட் ப்ளூம் அவுட். அது ஓவராக போகுமா போகாதா, இல்லை அதோட எஃபேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அது வந்து திக்காக இருக்கா தின்னாக இருக்கா. இந்த 2 சைடு நம்மளுக்கு பெல்விஸில் வந்து 2 சைடு வந்து 2 போன் இருக்கும். அந்த போன் ப்ராமினெண்ட்டாக இருந்ததுன்னா தலை வராது. அதனால தான் செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவாங்க. கெஃபாலிக்னா தலை, பெல்விக்னா நம்ம பெல்விஸ். டிஸ்ப்ரொபோர்ஷன் ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லைன்னு அர்த்தம். அந்த டைமில் இதெல்லாம் தேராதுமா, நார்மலுக்குலாம் வராது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை 8th to 9th மந்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆல்சோ பாப்பா பொசிஷன் தலை கீழே தான் இருக்கணும், அதுதான் நார்மல். தலை ப்ரீச்சாக இருந்தது, தலை மேலே இருந்துட்டு அது ப்ரீச்சுக்கு ப்ரெசன்டேஷன் கீழே பாப்பாவோட பம்ஸ் இருந்ததுன்னா கூட நோ ப்ராப்ளம். ஃபேஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் தேர்.
அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து we will find it out at 8th to 9th month. அண்ட் அந்த இடம், அதாவது அந்த பெல்விக் கேர்டில் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லா ப்ராடாக இருக்கா இல்லை கன்வர்ஜ்டாக இருக்கா, இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இது வந்து 8th to 9th மந்தில் வந்து நம்ம பார்த்துட போகிறோம். இது மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அண்ட் சர்விக்ஸ்லேருந்து சில டிஸ்சார்ஜஸ் வந்து டே 1லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். பால் மாதிரியோ இல்லை தண்ணி மாதிரியோ டிஸ்சார்ஜஸ் வெள்ளப்படுதுன்னா நோ ப்ராப்ளம். தயிர் மாதிரியோ இல்லைனா திரிஞ்சு போன பால் மாதிரியோ கட்டி கட்டியாக மூக்கு சளி வந்து ரொம்ப ஹெவியாக மூக்கு சளி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக டாக்டர் கிட்ட போகணும். அண்ட் அது வந்து இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் இஸ் சம் இன்ஃபெக்ஷன். இதனால குழந்தை வந்து ப்ரீட்டமாக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் சைன்ஸ் எல்லாம். கரெக்ட். இளநீர் தண்ணி மாதிரி திடீர்னு வாட்டர் பிரேக் ஆயிடுச்சுன்னா how will they know? நார்மல் யூரினும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், பேசிக்லி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுங்கிறது குழந்தையோட சிறுநீர் தான். இவ்வளோ மாசமாக வந்து உள்ளே இருக்கிற சிறுநீர் தான் வந்து குழந்தைக்கு அது குடிக்காமல் உள்ளே இருக்கும். சம்டைம்ஸ் குடிச்சிருச்சுன்னா மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் குழந்தை நிறைய சுற்றும். ஸோ ஃபீட்டல் கிக் கவுண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த 8 மாதம் 9 மாதம் நான் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, சைன்ஸ் ஆஃப் லேபர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வயிறு வந்து டைட் ஆகும். சும்மா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் டைட் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம். அது பேர் பிராக்சன் ஹிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோர் தென் அ மினிட் வயிறு டைட் ஆகி கீழே அப்படியே அந்த யோனி பகுதி, தட் இஸ் வெஜனல் பகுதி ரொம்ப டைட் ஆகி குத்துற மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக கோ டு த டாக்டர். யூ மே ஈவன் ஹாவ் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் லேபர். இன்கேஸ் ஏர்லியாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா ப்ரீடம் லேபர்னு சொல்லுவாங்க. அதுதான் இளநீர் தண்ணியோ இல்லைனா கழுநீர் தண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது வெளியில் வந்துடுச்சுன்னா ஐ எம் ரெடி ஃபார் த டெலிவரி. உடனே பக்கத்தில் இருக்கிற கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஓடி போய் அப்ரோச் பண்ணிவிடுங்க. அவங்க வேணுங்கிறத பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இது எதுவுமே உங்களுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது, டேட்டு தள்ளி போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 10th வச்சுக்கோங்க. 10th தான் இந்த மாதம் 10th டியூ டேட். அது வரைக்கும் உங்களுக்கு வலியே வரல. என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பேபியாக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேபி 7 days அப்புறமாவும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். 7 days வரைக்கும் கூட வெயிட் பண்ணலான்னு டெக்ஸ்ட் புக்கில் சொல்லுது. நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். ஒரு 2 days 3 days வரைக்கும் we will wait. அடியில் வைக்கிற ஓப்பன் பண்ணி அதை ஜெல் வச்சு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய வெளியே வர வைக்கிறதுக்கு நிறைய கருவிகள்லாம் இருக்குது. ஸோ 2 days மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே வெயிட் பண்ண வேண்டாம். கண்ணை மூடிட்டு அழகாக கேக் கட் பண்ணி குழந்தைய டெலிவரி பண்ணிடலாம். ஐ மென்ட் சிசேரியன். அண்ட் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸ் வந்து வில் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் கேஸ்ட்ரியஸ் இஷ்யூ. ஓகே. ஜென்ரலாகவே எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸுமே வயிறு வலிக்குது, ஆய் போல, வயிறு வலிக்குது, பாத்ரூம் போல, தட்ஸ் இட். எள்ளுருண்டை இஸ் சச் அ குட் சப்ளிமெண்ட் ஆஃப் அயர்ன். அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ ரைப்பன் பப்பாயா இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. அதுவே வந்து நிறைய அந்த அயன் செக்ரீஷன்ஸ்க்கோ இல்லைனா வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல். பட் இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்தது, வேணாம் டாக்டர் வீட்டிலலாம் தப்பாக எடுத்துப்பாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணனாலே தமிழ் மேட்ரிமனி தான். வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.